கூலி படத்தில் நடித்து தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆக்ட்ரஸ் கல்யாணி ராம். ஆனால் உபேந்திரா கூட அவங்க நடித்த நெருக்கமான காட்சி அவங்களுடைய பர்சனல் லைஃப்பையே புரட்டி போட்டுடுச்சு அப்படிங்கிற கதை உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் பார்க்கலாம். லோகேஷ் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் வெளியான கூலி படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, ஆன்சர் இல்லாத கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை போட்டு நெட்டிசன்ஸ் ரோஸ்ட் பண்ணாலும் படம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு 4 டேஸ்லேயே கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் வசூலை கடந்திருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக மூவி டீமுக்கு ஒரு பூஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் நாக சைதன்யா சௌபினுக்கு நம்ம நெட்டிசன்ஸ் ஃபயர் விட்டாலும் இன்னொரு பக்கம் ரச்சிதா ராமையும் ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. வழக்கமாக லோகேஷ் படங்களில் தொடக்கத்தில் இருந்து ஒரு கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருக்கும், ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா அந்த அன்இம்பார்ட்டண்டான அந்த கேரக்டர் படத்தில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கைதி படத்தில் ஜார்ஜ் மரியான்னு சொல்கிறேன், அண்ட் விக்ரம் படத்தில் டீனா, அதாவது ஏஜென்ட் டீனா, இவங்களாம் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியான ஒரு கேரக்டர் தான் கூலி படத்தில் ரச்சிதாவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டுலாம் அவங்க ஃபேஸை காட்டும்போது ஜஸ்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் அவங்க போகிற மாதிரி சீன்ஸ் இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருந்துச்சு. பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், அதாவது ஜார்ஜ் மரியான் அண்ட் டீனா கேரக்டர் ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் ரச்சிதா ராமுடைய கேரக்டர் அப்படிங்கிறது படத்தில் நெகட்டிவான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. பட் அதையுமே ஜஸ்டிஃபை பண்ணி ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டியை தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் கெயின் பண்ணியிருக்காங்க ரச்சிதா அப்படிங்கிறத டவுட்டே கிடையாது. தமிழ் ரசிகர்களுக்கு வேணால் ரச்சிதா ராம் புதுசாக இருக்கலாம், ஆனால் கன்னடத்தில் இவங்க டிம்பிள் குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னட சினிமாவில் டாப் பெய்டு சேலரிட் ஆக்ட்ரஸில் இவங்களும் ஒருத்தங்க. ஃபஸ்ட்டு ரச்சிதா நிறைய டிவி சீரியல்ஸில் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2013 புல்புல் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் தான் சினிமாவில் என்ட்ரி கொடுக்குறாங்க ரச்சிதா. இது தெலுங்கில் பிரபாஸ் அனுஷ்கா இவங்க 2 பேரும் நடித்து ஹிட்டான படத்துடைய கன்னடா ரீமேக் அப்படின்னு சொல்லணும். ஸோ கன்னடத்தில் இந்த படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிறதுனால ரச்சிதாவும் பாப்புலர் ஆனாங்க, அதாவது கன்னடா ஃபேன்ஸ் மத்தியில். அதுக்கப்புறம் 2015 சுதீப் கூட ரன்னா அப்படிங்கிற படத்துக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சக்கரவியூஹா, பர்ஜரி, சீதாராம கல்யாண, மான்சூன் ராகா, கிராந்தி, இந்த மாதிரி நிறைய படங்கள் நடித்து ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோயினாக கன்னடா ஃபேன்ஸ் மத்தியில் இருக்காங்க. குறிப்பாக 2019 வெளியான சீதாராம கல்யாணா, நடசார் பபுமா, ஐ லவ் யூ இந்த படங்கள்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி ரச்சிதாவை ஒரு டாப் இடத்துக்கே கூட்டிகிட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் 2020க்கு அப்புறம் ரச்சிதா படத்தில் நடிக்கவே இல்லை. அவங்க ஆக்டிங்கில் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உபேந்திரா. என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த இடைவெளிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு படத்தில் உபேந்திரா கூட பேர் பண்ணியிருப்பாங்க நம்ம ரச்சிதா. ஸோ இந்த படத்தில் மாட்டானடி மாயவடே அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும். இது எப்படின்னா ஹீரோ ஹீரோயினுக்கான ஒரு இன்டிமெசி சீன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு பாட்டு ரச்சிதாவோடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரிய புயலை கிளப்பிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ரச்சிதா ஐ லவ் யூ இந்த படத்துக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. ஆனால் அதில் பெருசாக கிளாமர் ரோல்ஸ் ரச்சிதா பண்ணலை. இருந்தாலுமே அவங்களுடைய நடிப்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்டன் ஃபேன்ஸ் இருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணி ஸோ அவங்கள ஒரு டாப் ஹீரோயினாக வச்சுருந்தாங்க. பட் ஐ லவ் யூ படத்தில் இதுக்கு முன்னாடி நடிச்சிடாத ஒரு கிளாமரஸ் ரச்சிதாவை அந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் பர்டிகுலராக இந்த சாங்கில் இன்டிமேசி சீனில் 2 பேருமே இன்டிமேட்டாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரச்சிதாவோட லைஃப்பில் ஒரு பெரும் புயலை கிளப்பிச்சு. ஏன்னா ரச்சிதாவுடைய பேரண்ட்ஸ் இந்த பாட்டை பெருசாக ரசிக்கலை. இதனால் அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சு ரச்சிதாவை சொந்த வீட்டை விட்டே வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அந்த டைமில் வந்துச்சு. இது பற்றி பின்னால் ரச்சிதா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அந்த பாடல் தான் தன்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓப்பனாக உடைச்சி பேசியிருக்கார் ரச்சிதா. அந்த பாட்டுக்கு அப்புறமா தன்னுடைய பேரண்ட்ஸ் கோச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய காலில் விழுந்தும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆனாலும் ரச்சிதாவுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
உன்னை ஒரு நடிகையாக வந்து ஏற்றுக்கிறோம், ஆனால் எங்களுடைய மகளாக வந்து என்றைக்குமே உன்னை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறது சொல்லிட்டு ரச்சிதாவோட அம்மா சொன்னதை ஒரு இன்டர்வியூவில் வந்து கண் கலங்கிக்கிட்டே வந்து ரச்சிதா வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு சர்ச்சைக்கு அப்புறமா என்னாச்சு, அந்த பாட்டை வந்து படத்துலேருந்து படக்குழு நீக்கிடுச்சு. ஓடிடியில் அந்த படம் ரிலீஸ் ஆன போது கூட இந்த பாடல் வந்து ரொம்பவே சென்சார் செய்யப்பட்டு தான் வந்து வெளியாச்சு. யூடியூப்பில் அந்த பாடலுடைய வீடியோ வந்து வெளியான போதும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிளாமரஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி யூடியூபே சென்சார் பண்ணி தான் வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்த விவகாரமும் வந்து ரச்சிதாவோட லைஃப்பில் மட்டும் கிடையாது, கன்னட சினிமாவிலையும் வந்து ஒரு பேசு பொருளாச்சு, ஒரு விவாதத்தை கிளப்புச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து கன்னட திரைத்துறையில் வந்து பெண்களை வந்து இந்த மாதிரி கவர்ச்சி பொருளாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து கிளம்புச்சு அப்படிங்கிறது நம்ம இங்கே நோட் பண்ணணும். இந்த படத்துக்கு அப்புறமா, அதாவது பர்டிகுலராக இந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறமா உபேந்திரா அண்ட் ரச்சிதா ராம் 2 பேருமே வந்து எந்த படத்துலையும் சேர்ந்து நடிக்கலை. அண்ட் கூலி படம் தான் வந்து ஐ லவ் யூ படத்துக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் நடிச்சிருக்க படம். பட் ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்துலையும் வந்து அவங்க 2 பேரும் கம்பைண்டாக வர மாதிரி சீன்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணணும். இந்த கான்ட்ரவர்சியை மீட் பண்ணதுக்கப்புறமா ரச்சிதா வந்து ஒரு கேப் எடுத்துக்கிட்டாங்க சினிமாவிலேருந்து. அதுலேருந்து இந்த கான்ட்ரவர்சிலேருந்து மீண்டு வந்து ஒரு 2 வருஷம் கேப்புக்கு அப்புறமா, அதாவது 2002 மான்சூன் ராகா, 2003 கிராந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்கள் மூலமாக தன்னுடைய 2வது இன்னிங்ஸை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களுடைய எக்ஸலண்ட்டான ஆக்டிங்னால் இழந்த இடத்த ரொம்பவே ஈஸியாக வந்து கன்னட சினிமாவில் மறுபடியும் ரச்சிதா எடுத்து பிடிச்சாங்க. இந்த சூழலில் தான் கூலி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துலேயும் அவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் பிடிச்ச ஒன்றாவே வந்து இருக்குது. ஸோ கன்னடத்தில் எப்படி வந்து செகண்ட் இன்னிங்ஸை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி தமிழ்லேயும் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் பாப்புலராக இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து அவங்களுக்கு தமிழ்லேயும் வந்து சான்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. இந்த கான்ட்ரவர்சினால் பாதிக்கப்பட்டதாலோ என்னவோ சோஷியல் மீடியாவில் வந்து ரச்சிதா மற்ற ஆக்ட்ரஸ் மாதிரி ஒரு ரெகுலரான ஃபோட்டோஷூட் ஆர் கிளாமரஸான ஃபோட்டோஷூட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லணும். அண்டு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி கூலி படத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஃபினாமினஸான ரிசப்ஷன் கிடைச்சி அதை தேங்க் பண்ணி ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய கல்யாணி கேரக்டருக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசப்ஷன் கிடச்சிருக்கு. இந்த கதாபாத்திரத்துக்கு கிடைச்ச விமர்சனங்களும் அன்பும் என்னை ரொம்பவே சந்தோஷமாக்கியிருக்கு. மீடியா, ரிவ்யூவர்ஸ், மீம்ஸ், ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்ம்லேயும் வந்து என்னை பற்றி பேசின எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரச்சிதா சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், செகண்ட் இன்னிங்ஸில் வந்து சூப்பராக தன்னுடைய சினிமா கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்க ரச்சிதாவுக்கு கன்னடாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் இது போல் அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகள், நல்ல கேரக்டர், பேசப்படக்கூடிய கேரக்டர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பண்ணிக்கலாம் ஃபேன் சார்பாக. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களையோ இல்லை வேறு எதுவும் சஜஷன் இருந்தாலும் வந்து ரச்சிதாவுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு கூலி படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா? ரச்சிதா தவிர வேறு எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.